நேற்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்றது அவர் திருச்சி ஏர்போர்ட் போகிறப்பவே தெரிஞ்சிருக்கும். அங்கே என்ன நடந்தது, அவருக்கு காவல்துறை என்ன கட்டுப்பாடுகள் விதித்தது, மேலிடத்துலேருந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு உத்தரவு வந்தது, இவரோட அந்த ஃப்ரீடம் எந்த அளவுக்கு தடுத்தாங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் டிவிகே சைட்லேருந்து அவங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்கிற வரைக்கும், இல்லை தளபதி விஜய் அவர்களே வந்து சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்றத நிச்சயமாக மக்கள் தெரிஞ்சுக்க வேணும். அது அவங்க ஓப்பனாக உண்மையாக என்ன நடந்ததோ, அவர்கள் ஏன் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமும் அவர் ஏன் திருச்சி வரைக்கும் போனார், திருச்சியிலேருந்து அவர் சென்னை போனாரா இல்லையா, அவர் சென்னை போகிறதுக்குள்ளே போலீஸ் வந்து அவரோட சென்னை வீட்டுக்கு ஏன் போனாங்க, இவர் சென்னைக்கு கிளம்பி போயிட்டு திருப்பியும் காலையில் கரூர் வந்திருக்காரு, சென்னை போயிட்டு தான் கரூர் வந்தாரா, இல்லை அவர் அங்கே நேற்று திருச்சியில தங்கியிருந்து கரூருக்கு வந்தாரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதுக்கான பதில் முதல்ல தெரியணும். அதையும் தாண்டி என்ன வேணாலும் நடக்கட்டும், யார் வேணாலும் கட்டுப்பாடு விதிச்சிருக்கலாம், யார் வேணாலும் இவரை தடுத்திருக்கலாம். ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்பு, மக்களோட எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, நம்ம கூட அந்த சமயத்துல தலைவர் இல்லைனாலும் அந்த ஊர்ல அவர் இருக்காருன்ற ஒரு வார்த்தை, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருந்தா அது ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கும். அந்த விதத்துல என்ன விதமான கட்டுப்பாடுகள், என்ன விதமான சூழ்ச்சிகள், என்ன விதமான சதிகள் செய்திருந்தாலும் அந்த இடத்துல தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல மக்களோட துணை நின்றுக்கணும். அது ஒரு தவறப்பட்ட விஷயம் தான். அங்கே என்ன நடந்திருக்குன்றது ஏகப்பட்டது இருக்கு. அதை அப்படி போக முடியாத சூழ்நிலை அளவுக்கு இந்த அரசாங்கமும் காவல்துறையும் அவரை வந்து செஞ்சிருந்தாங்கன்னா அதை வந்து பொதுவாக மக்களுக்கு எடுத்து சொல்லணும், உண்மையை உறக்க சொல்லணும். இது